யமுனாவுக்கு இருக்கிற கோவம் இப்போ மிகப்பெரிய பகையாக மாறுது. வீட்டுக்கு யமுனா வராங்க. என்னடி நீ மட்டும் வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா இங்கே தான் கிளாஸ்க்கு போனேன், அப்படியே இங்கேயும் அக்கா 2 பேரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, வாடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன் கங்கா வெளியே வர, என்னக்கா நீ மட்டும் போய் வந்து நின்றுட்டுருக்க, அம்மா நீ என்ன பண்ணுற கிச்சனில், நீ தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்லும்போது, இல்லடி அது வந்து அம்மா மட்டும் எப்படி தனியாக வேலை பார்க்கணும்னு சொல்லாமா, காவேரி எங்கன்னு சொல்லி கேட்க, காவேரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில். அவன் என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவள் விஜய் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு யமுனாவும் கங்காவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பாட்டியும் சரி சரி நான் போய் விஜயையும் காவேரியும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போக, ஏம்மா இங்கே அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளம்பி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, நீ ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கன்னு சொல்ல, அம்மாவும் கொஞ்சம் மாறிடுடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி இரு நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போக, அதெல்லாம் ஒன்று பேனாக்கான்னு இங்கே யமுனா சொல்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் யமுனா வந்துட்டு இங்கே இருக்கிறப்போ உள்ளே போய்ட்றாங்க. கங்கா சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வரதுக்காக போக அங்கே இருக்க வந்து எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து இங்கே வாசலில் ஊற்றி விட்டுறாங்க. ஏன்னா அங்கே காவேரி மேலே அவ்வளோ கோவம் இருக்குது இங்கே யமுனாவுக்கு. யமுனா என்ன பண்ணிடுறாங்க, அந்த வேலையை பார்த்து விட்டுறாங்க. ஏன் புருஷங்கிட்ட முதல்ல சொல்கிறேன்னா, அப்போ நீ என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அப்போது உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு இங்கே விஜய் அப்பனா இல்லை என் புருஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோவத்தில் தான் இங்கே எண்ணெயை எடுத்து ஊற்றி விட்டுறாங்க. என் புருஷன் உன்னை கவனிச்சுக்கணுமா, அப்போ இந்த வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு தண்ணி கூட தூக்குறதுக்கு உதவி பண்ணது இது எல்லாமே அதுக்கு தானா, எப்படி உன்னாலலாம் இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண முடிஞ்சுது, அதுக்கு அந்த குழந்தை வயிற்றுலேருந்து இருந்தா என்ன இல்லை செத்ததான் என்ன அப்படின்னு நினச்ச யமுனா என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை எடுத்து ஊற்றி விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு எதுவுமே தெரியாத போல் அமைதியாக வந்து உட்கார, இந்தாடி காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கையில் கொண்டு வந்து காஃபியும் கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. யமுனாவும் வாங்கி குடிச்சிட்டு காவேரி வராளான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ பாட்டி வந்து காலடி எடுத்து வச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமே நினச்சிட்டு இருக்கும்போது காவேரி தான் முதல்ல வராங்க. பின்னாடி விஜய் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் பாட்டியும் வராங்க. காவேரி வந்து விழணும், அவள் விழுந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவேரியை வந்து அந்த எண்ணெயில் காலடி எடுத்து வச்சுட்டு அப்படியே வலிக்கி விட்டு கீழே குப்பரை விழ போகிற நேரம் விஜய் வந்து தாங்கி பிடிச்சிடறாங்க. காவேரி பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு உனக்கு ஒன்றும் அடிப்படலைன்னு சொல்லிட்டு கங்கா ஓடி வராங்க. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது விஜய் கேட்குறாங்க, என்னாச்சு எப்படி இங்கே வலிக்கி விழுந்த வந்த, யார் இங்கே எண்ணெய் ஊற்றுனதுன்னு விஜய் கேட்க, இங்கே காவேரி பார்க்குறாங்க. என்னதான் அப்படின்ற மாதிரி காவேரி பார்த்துட்டு இங்கே சாரதா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. எண்ணெய் எப்படி இங்கே வந்து கொட்டுனுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், நான் அங்கே தானே வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இங்கே அந்த நர்மதா வந்துட்டு பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த எண்ணெயை கொண்டு போய் கொட்டினது யமுனா தான்றதை நல்லாவே பார்த்துட்டு இருந்த நர்மதா வெளியே வராங்க. ஆமாண்டி இந்த எண்ணெய் எப்படி இங்கே கொட்டுனுச்சு நீங்கள் கங்காவை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு எப்படிமா தெரியும்னு சொல்லும்போது, உங்ககிட்ட தானே கங்கா கொடுத்தேன், பார்த்து எடுத்துகிட்டு வர மாட்டியா, நீயும் தானே இங்கே வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் என்னமோ வேணும்னு கொட்டின மாதிரி என்கிட்ட கோவத்தை காட்டுறேன், நான் இங்கே கொட்டி எனக்கு என்னமோ ஆக போகுது, காவேரியும் கர்ப்பமாக தானே இருக்காது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்ன எப்படி கங்கா இது வந்து இங்கே கொட்டுனுச்சுன்னு சொல்லும்போது கங்கா கோவத்தில் தம்மாவை திட்டுறாங்க. இப்போ எதுக்குமா தேவையில்லாமல் என்கிட்ட நீ கோவத்தை காட்டுறேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ ஓவராதாமா பண்ணிட்டு இருக்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டதும் போதும் இனி நீ கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லைல்ல, இப்போவே இப்படி இருக்கனா ஒருவேளை நான் கர்ப்பமாக இல்லைன்னா நீ என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்கு நீ இப்படி பேசுகிறேன்னு சாரதா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்குங்க பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்ல, போதுங்க நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் புருஷனை எங்கள் அம்மா ஒரு மரியாதையாக நடத்துறது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சனை திசை திரும்பிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் தானே யமுனா நின்றுட்டுருக்கேன். உள்ளே உட்காந்து நர்மதா வெளியே வந்து, போதும் சத்தம் போடாதீங்கன்னு சொல்ல, உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ எதுக்கடி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில நீ வந்து சத்தம் போடுறேன்னு சொல்ல, இப்போ என்ன இங்கே கொட்டினது தானே உங்கள் பிரச்சனை, என்னையை கொட்டினதே இங்கே யமுனாக்கா, நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்ல, யமுனாவை கங்காவும் சரி காவேரி சரி அதிர்ச்சியோட ஆச்சரியத்தோடையும் பார்க்குறாங்க. என்னடி நீ சொல்கிறது உண்மையான வந்துட்டு சாரதா வந்து நர்மதாவை பார்த்து கேட்க, ஆமாம்மா அக்கா தான் கொட்டினிச்சு, நான் தான் பார்த்தேன், ஏன் கொட்டினிச்சுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா நீ தானே கொட்டின அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் ஏன் மேலே பழிய போடுறேன்னு யமுனா சொல்ல, அக்கா நீ கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னு எங்கள் நர்மதாவும் சொல்கிறாங்க. யமுனா எதுவுமே பேசாமல் நிற்க காவேரி பக்கத்தில் வராங்க. எதுக்கு நீங்கள் எண்ணெயை கொண்டு வந்து கொட்டினேன், அப்போ நான் வருவேன்னு தெரிஞ்சுட்டு தானே இந்த எண்ணெய் நீங்கள் கொட்டியிருக்குன்னு சொல்ல, என்னடி எதுக்கடி இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, பின்ன எனக்கு கோவம் வராதா, இவ கர்ப்பமாக இருக்க விஷயத்த இவ முதல்ல அவள் புருஷங்கிட்ட சொல்லாமல் ஏன் புருஷங்கிட்ட எதுக்கு வந்து சொல்லணும், அதனால தான் நானும் கோவப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது பல்லான்னு ஒரு அறை இங்கே கங்காவே கொடுத்துட்றாங்க. காவேரி ஒரு அறை கொடுத்துட்றாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி உன்னால் இப்படி பேச முடிஞ்சுது, உன்னை இந்த வீட்டை எதிர்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு இந்த அம்மாக்கிட்டையும் அடி வாங்கிட்டு நின்னவே இங்கே காவேரி, அவளை பற்றி நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவு தானா, உன் புருஷனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறேன், அப்போ உன் புருஷன் மேலே நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படி தானே அப்படின்னு கேட்க விஜய் பக்கத்தில் வராங்க. அப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, காவேரி நிவின் கூட பேசுகிறது பிரச்சனையா, இல்லை காவேரி நிவின் கிட்ட தான் கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொன்னது பிரச்சனையா, உனக்கு
உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நேரடியாக சொல்ல அப்படின்னு சொல்ல, ரெண்டுமே பிரச்சனை தான் மாமா. இவன் நிவினா பார்க்குறது பிடிக்கல, பேசுறது பிடிக்கல, எதுவுமே பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்ருக்க விஜய், உனக்கு அவ்வளவுதான் பரியாத. இன்னொரு தடவை என் மனைவி இங்கே காவேரியை யார் கூடயாவது நினச்சி பேசினேன், அப்புறம் நான் பார்த்துட்டு மனுஷனாக இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இங்கே காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசினதை நான் காதலை கேட்டேன், அப்புறம் அந்த இடத்துல நான் என்ன வேணாலும் செய்வேன். காவேரி தங்கச்சியும் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, காவேரி இதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, இங்கே சாரதா சொல்கிறாங்க, போதும் அத்தை, நான் அமைதியான்றது எல்லாம் போதும். காவேரிக்காக தான் இந்த வீட்டில் இருக்க சம்மதிச்சேன். இப்போவும் காவேரியுடைய நல்லதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். காவேரி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இவர் கூட இருக்கிற தானமா சந்தோஷம். இவர் எங்கே இருக்காரோ அங்கே தாமா நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அக்கா என்னால் உனக்கும் உன் புருஷனுக்கும் பிரச்சனை வராதுக்கா அப்படின்ற மாதிரி கங்காவை பார்த்து சொல்ல, இல்லடி நான் இல்லைக்கா எனக்கு புரியுது, இங்கே மாமாவுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லைக்கா. மாமாவை இந்த வீட்டில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகிட்டோம். அதனால் அவரை நாங்கள் கூட பிறந்த ஒரு பிறப்பாக தான் பார்த்துட்டு இருந்தோமே தவிர அவரை ஒரு அந்நியனாக பார்க்கல. அந்த ஒரு எண்ணத்தில் தான் அம்மாவும் அவர்கிட்ட வேலை சொன்னிச்சு. அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டல, சாரிக்கா அப்படின்னு சொல்லும்போது கங்காவும் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க தம்பி அப்படின்னு சாரதா சொல்ல, விஜய் யார் சொல் பேச்சும் கேட்காம காவேரியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் யமுனாவை பார்த்தும் பயங்கரமாக திட்டிட்டு தான் போகிறாங்க. யமுனா வாயடைச்சு போய் நிற்க, காவேரி விஜய் அந்த வீட்டை விட்டு போகிறத பார்த்து தாங்கிக்க முடியாத சாரதா யமுனாவை பார்க்குறாங்க. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிட்ருக்க, அது உனக்கு இப்போ புரியாது, ஆனால் உன் வாழ்க்கை முழுசாக உன்னை விட்டு போனதுக்கு பிறகு உனக்கு புரியும். நிவின் மாப்பிள்ளைய நீ தப்பாக நினச்சிட்டு அது காவேரி கூட இணைச்சி வச்சு பேசுகிறல, இந்த வாழ்க்கையை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு வாடுறதுக்கு பதிலாக நீ அந்த வாழ்க்கைக்குள்ளே போகாமல் தனியாகவே இருந்திருக்கலாமேடி. எதுக்குடி இந்த வாழ்க்கை உனக்கு? அந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தி, உன்னையும் கஷ்டப்படுத்தி, இங்கே காவேரியும் கஷ்டப்படுத்தி, எதுக்கு இந்த வாழ்க்கையை நீ வாழணும்? அசிங்கமால உனக்கு கொஞ்சம் கூட. இனி இந்த வீட்டு பக்கம் ஒரு நாளும் வந்துடாத. இன்னையிலேருந்து உனக்கும் எனக்குமான உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு அவங்க அம்மா திட்டுறத பார்த்துட்டு இங்கே யமுனாவால் தாங்கிக்கவே முடியல. வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு எங்கள் கங்காவும் திட்ட, யமுனாவால் எதுவுமே பேச முடியல. யமுனா அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அதே நேரத்தில் கங்காவும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, யாருமே தான் என்னை புரிஞ்சுக்கலையடி, நீ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு கவலையோடு உள்ளே போக கங்கா வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. நம்ம அவசரப்பட்டு வாய் வார்த்தையை திட்டிருக்கக்கூடாது காவேரியை அப்படின்னு எங்கள் மனசளவில் அவங்க தான் செஞ்சு தப்பை உணர்ந்துக்கிறாங்க. ஆனால் வந்த பிரச்சனை முழுக்க யமுனாவால் தான். யமுனா இங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போனால் குமரன் மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என் நிவினு யமுனா மேலே ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே விடவே இல்லை. இந்த வீட்டுக்கு நீ என்றைக்குமே வரக்கூடாது. ஒருவேளை இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா தாராளமாக நீ இருந்துக்கோ, ஒரு நிமிஷம் கூட நாய் நீங்கள் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனாவை பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியேயும் போய்ட்றாரு. மொத்தத்தில் யமுனா தான் வாழ்க்கையை இழந்து, அதுவும் தான் சந்தேக புத்தியால் வாழ்க்கையை இழந்து நிற்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.